இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிளாஸ்டிக் வாக்குப்பட்டிகளை பாவிப்பதற்கு நடவடிக்கை, தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை நாளை கொழும்பில் நடைபெறவுள்ளது. காணாமல் போன மலேசிய விமானத்தின் பாகங்கள் என கருதப்படும் செய்மதி படங்கள் சில கிடைத்திருப்பதாக பிரான்ஸ் நேற்று அறிவிப்பு. இனி நாம் விரிவான செய்திகளுக்கு செல்கின்றோம். நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்காக தெரிவு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு பிளாஸ்டிக் வாக்குப்பட்டிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமதுடன் நாம் தற்போது தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். இந்த பிளாஸ்டிக் வாக்குப்பட்டிகளின் பாவனை தொடர்பாக நமக்கு அறியத்தர முடியுமா? ஆமா, ஏற்கனவே நடைபெற்று முடிந்த மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாண சபை தேர்தல்களின் போது முதன்முறையாக இலங்கை வரலாற்றிலே தேர்தல் ஒன்றின் போது பிளாஸ்டிக் வாக்குப்பட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. அதே வாக்குப்பட்டிகள் இந்த தேர்தலின் போதும் முக்கியமாக கொழும்பு மாநகர சபை அதிகார எல்லைக்குள்ளேயும் மொரட்டுவ மாநகர சபை அதிகார எல்லைக்குள் உள்ள சில வாக்கெடுப்பு நிலையங்களிலும் பயன்படுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. இந்த பிளாஸ்டிக் வாக்குப்பட்டிகளை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? இதனை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? முக்கியமாக வெளிநாடுகளில் இந்த பிளாஸ்டிக் பெட்டிகளின் பாவனை அதிகரித்துள்ளது. இலங்கையிலே மரத்தினாலான வாக்குப்பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு மகோகனி என்று அழைக்கப்படுகின்ற வைரம் பாய்ந்த மரங்கள் அதிகம் தேவைப்படுகின்றன. அத்தகைய பொறுமதி கூடிய மரங்கள் தற்போது இலங்கையிலே இல்லை. எனவே இந்த காடழிப்பை அல்லது தாவர ஒழிப்பை தடுப்பதற்காகவும் அதே போன்று கிடைத்த தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கு பாரம் குறைந்த பிளாஸ்டிக் பெட்டிகளை காவி செல்வது இலகுவாக இருப்பதனாலும் இந்த பிளாஸ்டிக் பெட்டிகளை பயன்படுத்துவதற்கு தேர்தல்கள் திணைக்களம் முடிவெடுத்த போதிலும் கூட அதற்கான உள்ளூர் வழங்குனர் ஒருவரை சரியாக இனங்கண்டு கொள்வதில் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றமையால் ஏற்கனவே கொள்வனவு செய்துள்ள வாக்குப்பெட்டிகளை மாத்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்த முடிவெடுத்திருக்கின்றோம். இதன் மூலமாக வாக்களிப்பில் இடம்பெறக்கூடிய முறைகேடுகள் ஏதாவது அறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்லை என்றாலும் கூட இதில் இருக்கின்ற ஒரு சில குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டன. அதாவது முக்கியமாக வெளிக்காட்டும் தன்மையுடன் கூடிய பிளாஸ்டிக் பெட்டிகள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது வாக்காளர்களின் இரகசியத்தன்மை வெளிப்பட்டு விடுமோ என்ற ஒரு ஐயம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பிளாஸ்டிக் பெட்டிகளை சுற்றி சுற்றுத்தாள்களால் அல்லது பிரவுன் பேப்பர் என்று அழைக்கப்படுகின்ற கடுதாசிகளினால் நாங்கள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இப்பொழுது கென்யாவிலிருந்து சில பெட்டிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெட்டிகளின் வர்ணத்தோடு ஒப்பிடுகையில் உள்ளே இருக்கின்ற வாக்குச்சீட்டுகள் வெளிச்சரியாதவாறு இருப்பதனால் சிலவேளை எதிர்காலத்தில் அதனை பயன்படுத்தலாம் என்று கருதுகிறேன். தற்போது மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காகவே இந்த வாக்குப்பட்டிகள் பயன்படுத்தப்படவிருக்கின்றன. எதிர்காலத்தில் ஏனைய மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற போது அதற்காகவும் இவ்வாறான வாக்குப்பட்டிகளை பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றதா? எதிர்காலத்திலே இன்னும் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபை தேர்தல்களில் இறுதி தேர்தல் ஊவா மாகாணத்திற்காக நடைபெறவிருக்கிறது. அப்பொழுதும் அதே வாக்குப்பட்டிகளை பயன்படுத்துவது பற்றி நாங்கள் முடிவெடுக்க இருக்கின்றோம்.
நன்றி. இந்த காலை பொழுதில் எம்முடன் இணைந்து கொண்டிருந்தார். சிரமம் பாராமல் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது அவர்களுக்கு நன்றி. கொழும்பில் நாளை இடம்பெறவுள்ள இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையின் நிமித்தம் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டால் மாத்திரமே நாளை இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு இந்திய மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய முடியாது எனவும் நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமுறை பிரவேசிக்கும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். கடந்த 21ஆம் திகதி முன்னெடுக்கப்படவிருந்த மீனவர் பேச்சுவார்த்தைக்கு தமிழக மீனவர் பிரதிநிதிகள் சமூகம் அளிக்காமையினால் இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் காட்டு யானை தாக்கம் தற்போது பரவலாக பேசப்படுகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் பல பிரதேசங்களிலும் இந்த காட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர் உடைமைகள் சேதமாக்கப்பட்ட சம்பவங்கள் பல தொடர்ந்து பதிவாகிய வண்ணம் இருக்கின்றன. நேற்றைய தினமும் மட்டக்களப்பு திக்கோடை எனும் பிரதேசத்தில் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய எமது பிராந்திய செய்தியாளர் சாமி தம்பி ரவீந்திரனுடன் நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் ரவீந்திரன். வணக்கம் கிரி. நேற்றைய தினமும் யானை தாக்குதலுக்குள்ளான சம்பவம் ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகியிருந்தது. நமக்கு இது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அங்கு அதாவது தொடர்ச்சியாகவே காட்டு யானைகளின் தொல்லை போரதிவு பற்றி பிரதேச செயல பிரிவில் இருந்த வண்ணமே இருக்கின்றது. நேற்று கூட அங்கு திக்கோடை, அதாவது திக்கோடை காடு என்று கூட அதை கூற முடியாது, திக்கோடை பிரதான வீதியிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு வீட்டிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. ஆனால் தெய்வாதீனமாக அவர்கள் வீசப்பிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் காட்டு யானை உள்ளுக்கே வந்து தும்பிக்கையை போட்ட உடனே அவர்கள் ஜன்னலின் வழியாக அங்கிருந்து குதித்து ஓடியுள்ளதாகவும் அந்த சிறுவன் மாத்திரம் யானையின் காலுக்குள் அகப்பட்டதாகவும் அந்த வீட்டு சொந்தக்காரர் கூறினார். இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. இருந்த போதிலும் அவர்களை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து பின்பு ஒருவரை மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றியிருந்தார்கள். ஆகவே தொடர்ச்சியாக போரதிவு பற்றி பிரதேச செயலக பிரிவிலே காட்டு யானைகளின் தொல்லை இருந்த வண்ணமே இருக்கின்றது. ஆனாலும் கூட நான் நேற்று திக்கோடை கிராமத்துக்கு சென்றிருந்த போது அங்கு போரதிவு பற்றி பிரதேச செயலாளர் என் வில்வரட்னம் அவர்களை சந்தித்திருந்தேன். அவர் என்னிடம் கூறினார், கடந்த 4 நாட்களுக்கு முன்பு யானைகளை விரட்டுவதற்காக விவேகானந்தபுரம் பகுதிக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுடனும் பிரதேச செயலக அதிகாரிகளுடனும் தான் சென்றிருந்ததாகவும் தான் கூட மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் அவர் கூறினார். என்ன சம்பவம் என்று கேட்டபோது, நாங்கள் யானையை விரட்டுவதற்கு விவேகானந்தபுரம் காட்டுப்பகுதிக்குள்ளும் தும்பாலை காட்டுப்பகுதிக்குள்ளும் சென்றிருந்தோம். எங்களுடன் கிராம மக்களும் வந்திருந்தார்கள். வனஜீவராச திணைக்கள அதிகாரிகள் யானைகளை வெடிகளை இட்டு விரட்டிக் கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக நாங்கள் நினைத்திருந்தோம் 5-6 யானைகள் உண்டு என்று. 50க்கு மேற்பட்ட யானைகள் எங்களை நோக்கி வந்தது. ஏதோ ஒன்றும் அறியாதவாறு ஆண்டவன் தான் துணை, நாங்கள் ஒரு அளவில் உயிர் தப்பி விட்டோம் என்று கூட பிரதேச செயலாளர் கூறியது மாத்திரமல்ல, நேற்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே அங்குள்ள பதில் வைத்திய அத்தியட்சகர் குணராஜசிங்கம் பின்வருமாறு கூறினார். ஏற்கனவே நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் நினைக்கின்றோம் இவ்வாறான யானை தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என பிரதேச மக்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என நாம் நம்புகின்றோம். புத்தளம் மாவட்டத்திலும் தொடரும் யானை தாக்குதல்கள் காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகள் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக புத்தளம் மாவட்டத்தின் நிலைமை தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கக்கூடிய எமது பிராந்திய செய்தியாளர் காசிமுடன் நான் தற்போது ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் காசிம். வணக்கம் கிருஷ்ணராஜ். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் எல்லை கிராமங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்து ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
குறிப்பாக கட்போவ மற்றும் வில்பத்து இரு சரணாலயங்களில் இருந்தே இந்த காட்டு யானைகள் அதிகளவு தமது எல்லை கிராமங்களான கர்வலகஸ்வ கப்போவ இந்த போன்ற பகுதிகளுக்கு வருவதாகவும் இதனால் இவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களில் காட்டு யானைகளின் தாக்குதல் காரணமாக பலர் உயிர் இழந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதிகளில் விவசாய நிலங்கள், தென்னைகள் போன்றவை அழிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விவசாயிகளும் மக்களும் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையும் முழுமையாக அமைத்து கொடுக்கப்படவில்லை எனவும் இந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து எம்.ஏ. காசி. இதேபோன்று அம்பாறை மாவட்டத்திலும் இவ்வாறான சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் எமக்கு பதிவாகியிருந்தது. தொடர்ந்தும் கிழக்கு மாகாணத்தின் பல பிரதேசங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. நேற்று அம்பாறை மாவட்டத்தில் இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. அது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கக்கூடிய எமது பிராந்திய செய்தியாளர் UL மப்ரூக்குடன் நாம் தற்போது தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் மப்ரூக். வணக்கம் குரு. நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டத்திலும் யானை தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம், அதாவது யானை இறந்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. அதற்கு முன்னரான காலப்பகுதியில் யானை தாக்குதலுக்கு உள்ளான சம்பவங்களும் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன. இதற்காக எவ்வாறான நடவடிக்கைகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? இந்த யானை பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக அம்பாறை மாவட்டத்தில் கரையோர பிரதேசங்களில் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த தம்மாந்துறை, கொத்துவில் பிரதேசத்தில் தாண்டி அரிக்குமாரி, ஊரணி போன்ற காடு சார்ந்த பிரதேசங்களை அண்டிய கிராமங்களில் யானை பிரச்சனை தொடர்ந்தும் இருந்து வருகின்றன. ஆனாலும் கூட இந்த நெல் அறுவடை நிறைவடைந்ததும் யானைகள் குடியிருப்பு பிரதேசங்களை நோக்கி வளமையாக யானைகள் யானை அச்சுறுத்தல் அல்லாத பகுதிகளில் அந்த நெல் அறுவடை முடிந்ததும் யானைகள் உள்நுழைவதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நாங்கள் உண்மையாகவே இந்த மிக நீண்ட காலமாக இந்த மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான இந்த முரண்பாடும் அச்சுறுத்தலும் இருந்து வருகிறது. இந்த யானைகளுக்கு சாதாரணமாக ஒரு நாள் ஒன்றுக்கு 150 கிலோகிராமுக்கு மேற்பட்ட உணவு தேவையாக இருக்கிறது. பொதுவாக இந்த யானைகளுக்கான இருப்பிடங்களும் அதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடங்களையும் நாங்கள் அழித்து வருவதால் யானைகள் உண்மையாகவே தங்களுக்கான உணவுகளை தேடி வயல் நிலங்களை நோக்கி வருகின்றன. வயல் நிலங்கள் அறுவடை நிறைவடைந்ததும் அந்த வயல் நிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெற்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள இடங்களை நோக்கி வருகின்றன. மிக அண்மையில் அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளச்சேனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முல்லைத்தீவு என்கின்ற ஒரு இடத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த ஒரு இடத்தை மிக குறிப்பாக அறிந்து ஒரு யானை வந்து அந்த இடத்தை கட்டிடத்தை சேதமாக்கி அங்கிருந்த நெல்லை உணவாக உட்கொண்டிருந்தது. எனவே இந்த முரண்பாடு மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி கூட அட்டாளச்சேனை அஸ்ரப் நகர் பகுதியில் துப்பாக்கி சூட்டுடன் ஒரு யானை இறந்த நிலையில் காணப்பட்டது. நேற்றைய தினம் கூட நேற்று முன்தினம் அந்த யானை இறந்திருந்தது. நேற்றைய தினம் நீதிபதி வந்து பார்வையிட்டிருந்தார். சம்மாந்துறை தாளம்பை என்கின்ற பகுதியில் வயற்பகுதியில் அந்த யானை ஒரு 20 தொடக்கம் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு யானை இறந்து காணப்பட்டது. அதை நாங்கள் எங்களுடைய செய்திகளில் பதிவு செய்திருந்தோம். நிச்சயமாக மப்ரூக், நீங்கள் கூறிய அந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக யானைகளின் வாழ்விடங்கள் அளிக்கப்படுவதனால் யானைகள் தமது உணவுகளை உட்கொள்வதற்காக உணவுகளை தேடி கிராமங்களுக்குள் உட்புகும் சம்பவங்களும் அடிக்கடி பதிவாகி வருகின்றன. ஆகவே இது தொடர்பில் மக்களும் அவதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உலக 2020 கிரிக்கெட் தொடரின் 2வது குழுவில் புள்ளிகளின் அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கின்றது. இதேபோல பாகிஸ்தான் அணி 2வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2020 கிரிக்கெட் நடப்பு சாம்பியன் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான போட்டி நேற்று மிர்பூரில் நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்புக்கு 129 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் கிறிஸ் கெயில் 34 ஓட்டங்களையும் சிமன்ஸ் 27 ஓட்டங்களையும் பெற்றனர்.
130 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி போட்டியின் கடைசி ஓவரின் 4வது பந்தில் வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோஹ்லி ஆகியோர் அரைச்சதங்களை பெற்றுக் கொண்டனர். இதன் அடிப்படையில் 2வது குழுவில் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கின்றது. அந்த தகவல்களுடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் போஸ்டின் வாழ்த்துக்கள். நியூஸ் போஸ்டின் அடுத்த மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.